தனக்கு வந்த எல்லா வார்னிங்க்கு அப்புறம் விஷால் பல்லவி கிட்ட பேசும்போது, இந்த ஃப்ளைட்டும் நானும் ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம், உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து சேஃபாக லேண்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு பல்லவிக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான். பல்லவி தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃப்ளைட்டை சேஃபாக லேண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், இப்போ பல்லவி 1 month நோட்டீஸ் பீரியடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக Cloud9 கம்பெனியோட ஃபைனல் ஃப்ளைட் ஏற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஃபைனல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் அவங்க சேவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பல்லவிக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அந்த ஃபைனல் ஃப்ளைட்டில், அதாவது பல்லவியோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணியிருந்ததே நம்மளோட Cloud9 விஷால் தான். விஷாலை பார்த்து பல்லவி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன பைலட்டாக ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களை மாதிரி வேற யாராவது இன்னொருத்தர் கிடைச்சாருன்னா அவர் கம்பெனியில் எய்தர் பைலட்டாவோ இல்லை ஏர் ஹோஸ்டஸாவோ நான் திருப்பி கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.